ஹீரோவான அன்புமணி மற்றும் பிரேமலதா அதிமுக புதிய எம்பிக்கள் லிஸ்ட். எடப்பாடியின் ராஜதந்திரம். அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. Green Park Coaching Center, All India first rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center, Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக வேட்பாளர்கள் யார் யார்? எம்பி சீட் கேட்டு முட்டி மோதும் 20 பேரை சமாளிப்பாரா எடப்பாடி? முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், செம்மலைக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா? எடப்பாடி கையெழுத்து செல்லாது என்று தேர்தல் ஆணையத்தில் மீண்டும் மனு தாக்கல். தமிழ்நாட்டில் மாநிலங்களவை எம்பிக்களாக உள்ள வைகோ, பி. வில்சன், எம். சண்முகம், எம். முகமது அப்துல்லா, அன்புமணி ராமதாஸ், என். சந்திரசேகரன் ஆகிய 6 பேரின் பதவிக்காலம் வரும் ஜூலை 27ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இந்த நிலையில் இந்த 6 இடங்களுக்கான தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் திமுக வேட்பாளர்களாக வழக்கறிஞர் வில்சன், சேலம் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் SR சிவலிங்கம், ரொக்கையா மாலிக் என்ற கவிஞர் சல்மான் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மீதமுள்ள ஒரு இடம் ஏற்கனவே செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின்படி மக்கள் நீதி மையத்திற்கு ஒதுக்கப்படுகிறது எனவும் திமுக அறிவித்துள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் போட்டியிடுவார் என்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் செயற்குழு நிர்வாக குழு கூட்டத்தில் ஏகமனதாக முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசனும் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவது உறுதியாகியுள்ளது. இந்த ஆண்டு மாநிலங்களவை தேர்தலை பொறுத்தவரை திமுக 75% இடங்களை தங்களது சொந்த கட்சியினருக்கும் 25% இடங்களை கூட்டணி கட்சியான மக்கள் நீதி மையத்திற்கும் வழங்கிவிட்டது. அதிமுகவை பொறுத்தவரை 2 எம்பிக்கள் தேர்வு செய்யும் இடத்தில் உள்ளது. 2 பேரை தேர்வு செய்ய 68 உறுப்பினர்கள் ஆதரவு தேவை. தற்போது அதிமுக எம்எல்ஏக்கள் 65 பேர் உள்ளனர். இதில் ஓ. பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் ஆகியோர் எடப்பாடிக்கு எதிரான அணியில் உள்ளனர். இவர்கள் 3 பேரும் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றால் அதிமுக எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 62ஆக குறைந்துவிடும். இந்த சூழலில் அதிமுக கூட்டணியில் பாஜக எம்எல்ஏக்கள் 4 பேர் இருப்பதால் அதிமுக பிளஸ் கூட்டணியின் பலம் 66ஆக உயர்ந்துள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய இன்னும் 1 வாரம் இருப்பதால் அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக சேர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இதுவரை பாமக பற்றிய தகவல் உறுதியாகவில்லை. அதே நேரத்தில் அதிமுக ராஜ்யசபை தேர்தலில் வேட்பாளர் பட்டியலில் சுமார் 20 பேர் இருப்பதாகவும் அவர்களில் இருந்து 2 பேரை தேர்வு செய்யும் பணியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக உள்ளார். அதிமுக வேட்பாளர் பட்டியலில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், செம்மலை, கோகுல இந்திரா, ஸ்ரீரங்கம் வளர்மதி, ஐடி விங் நிர்வாகி ராஜ் சத்யன், முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் வேட்பாளர் கிருத்திகா முனுசாமி, தூத்துக்குடி மாவட்ட முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் சின்னதுரை, முன்னாள் எம்எல்ஏ இன்பதுரை, சதன் பிரபாகர் உள்ளிட்ட 20 பேர் பெயர்கள் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஒருவேளை 2 சீட்டில் ஒன்று அதிமுகவுக்கும் மற்றொன்றை கூட்டணி கட்சிக்கும் வழங்க அதிமுக முடிவு செய்தால் பெரும்பாலும் அந்த சீட் பாமக அல்லது தேமுதிகவிற்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இந்த நிலையில் ராஜ்யசபா தேர்தலில் அதிமுக சார்பில் எந்த ஒரு வேட்பாளரையும் அனுமதிக்க கூடாது. எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட்டு தரும் A மற்றும் B ஃபார்ம்கள் ஏற்கப்பட்டால் அது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்று வலியுறுத்தி தலைமை தேர்தல் ஆணையத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு உள்ளன. அதிமுக முன்னாள் நிர்வாகி புகழேந்தி சார்பில் தலைமை தேர்தல் ஆணையத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி 3ஆம் தேதி அன்று இரட்டை இலை சின்னம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி அப்போது நடைபெற்ற ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலுக்காக மட்டுமே அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் வழங்கப்படுவதாகவும் அதை தாண்டி வேறு எந்த தேர்தலுக்கும் அந்த சின்னம் வழங்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டதாக மனுவில் கூறப்பட்டுள்ளது. அந்த தேர்தலுக்கு பின் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கும் அதிமுகவோ அல்லது வேறு எந்த அணியினரோ அதிமுக சார்பாக A மற்றும் B படிவங்களில் கையெழுத்திட முடியாது. அவ்வாறு கையெழுத்திட்டால் அது செல்லாது. எனவே பழனிசாமி மட்டுமல்ல
அதிமுகவின் எந்த அணியினருக்குமே ராஜ்யசபா தேர்தலுக்கான ஏ மற்றும் பி ஃபார்ம்களில் அதிமுகவின் சார்பில் கையெழுத்து போடுவதற்கும் உரிமை கிடையாது. இதனால் நடக்கவிருக்கும் ராஜ்யசபா தேர்தலில் அதிமுக சார்பில் யாரையும் வேட்பாளராக நிறுத்த முடியாது. மீறி நிறுத்தினால் தேர்தல் கமிஷன் அதை அனுமதிக்க கூடாது. எனவே அதிமுக பெயரில் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட்டு ஏ மற்றும் பி படிவங்கள் கொடுத்தால் தேர்தல் ஆணையம் அதை ஏற்கக்கூடாது. இதற்கான அறிவுறுத்தலை ராஜ்யசபா தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கு தலைமை தேர்தல் ஆணையம் வழங்கிட வேண்டும். விதிகள் மீறப்பட்டால் அது உச்சநீதிமன்ற கண்டனத்திற்கு ஆளாக நேரிடும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. இதனால் அதிமுகவின் எம்ஜிஆர் மாளிகையில் அனல் பறக்கிறது. ஓரிரு நாட்களில் வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க எடப்பாடி பழனிசாமி தயாராகி வருகிறார். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. DIAC ranked number 17 in India by IIRF. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024. 1951. Green Park Coaching Center. Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B Form. Apply now.